ஹாய். லட்டு. படுக்கை அறைக்குள் தனிப்பட்ட முறையில் கொண்டு வரும் லட்டுகளுக்கு இனி அனுமதி இல்லை என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஓ, அப்படியா? ஒரு கூட்டு குடும்பத்தில் உணவுப் பொருட்கள் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். இதை இதய அறுவை சிகிச்சை நிபுணர் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய சண்டைக்கான துவக்கமாக இருக்கும் என்பதால் இந்த லட்டை வாங்கி கொண்டு வந்தவர் குடுகுடுவென ஓடிச் சென்று கிச்சனில் வைத்துவிட்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இதே வீட்டில் 50 வயது நிரம்பிய இளம் வாலிபர் தினமும் இரவானால் பாதாம் அல்வாவும் மல்லிகை பூவையும் வாங்கி கொண்டு முதல் மாடிக்கு சறுக்கென்று செல்கிறாராம். இது இப்பவும் நடக்கிறது. இப்போமா? இன்று கூட. இதை எங்கனம் சொல்வது? இரு, நீ எப்ப கத்துற? இந்த வீட்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது. உங்களுக்கு தம்பி பாப்பா பிறக்க போறா மாமா? அடி பாவி, அப்பா அம்மாவே கலைக்கிறியா? இந்த லட்டை வச்சு அடிக்கிறேன் பாரு. ஏன் கண்ணம்மா, இந்த வீட்டுக்குள்ள கம்ஃபர்டபுளா இருக்கியா? எனக்கு என்ன குறைச்சல்? நான் மகாராணி மாதிரி தானே இருக்கேன். இல்ல, உனக்கு இந்த வீட்ல ஏதாவது அசௌகரியம் இருந்ததுன்னா சொல்லு. என்ன மாமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? பெண்கள் மனசை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல பாரதி. அவங்க வெளியில சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ள அவ எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாதுல. கண்ணம்மா கிட்ட உன் வீடு ஓகேவான்னு கேட்டிருக்கியா? அது ஏன் கேட்கணும்? இது தாண்டா ஆண்களோட மென்டாலிட்டி. கேட்கணும். இங்க உனக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்கணும். இல்லன்னு சொல்லுவா. ஆமா, அப்படிதான் சொல்லுவா. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு புதைச்சு வச்சிருப்பா. நான் பேசி பார்த்துட்டேன் பாரதி. கண்ணம்மா ஒரு பதட்டத்திலேயே தான் இருக்கா. சோ நீங்க 2 பேரும் தனி கொடுத்தனும் போனா அவ சுதந்திரமா இருப்பான்னு தோணுது. என்ன மாமா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல இல்ல, நானா தான் கேட்டேன். எதுக்கு இந்த கேள்வி கேட்டீங்க இப்ப? இல்ல கண்ணம்மா, உனக்கு இந்த வீடு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா சொல்லு. நம்ம வேணா ஒரு சின்னதா வீடு பார்த்து தனி கொடுத்துரும் போலாமா? மாமா, உங்க மனசை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க. இங்க நடக்கிற எதை பத்தியும் நீங்க யோசிக்காதீங்க. அடுப்பங்கரையில நடக்கிற பிரச்சனை எல்லாம் ஆம்பளைங்க மனசுக்குள்ள போச்சுன்னா அது நிறைய சிக்கலை ஏற்படுத்தும். ஒண்ணு, அவங்களால சரியா தொழில் பண்ண முடியாது. 2வது, அவங்களால சண்டை போடாம இருக்கவே முடியாது. அப்புறம் என்ன ஆகும் மாமா? வீடு 2 ஆகும், வாழ்க்கை சிக்கலாயிடும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க மாமா. இந்த ரூம்குள்ள வந்ததும் கண்ணம்மா கண்ணம்மான்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருவீங்கல்ல, அதுவே எனக்கு எனர்ஜியான விஷயம். மத்த எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் மாமா. ஏதாவது பேசினா இந்த வீடு கலைஞ்சு போயிடும். இந்த வீட்டோட அழகே இங்க எல்லாரும் ஒத்துமையா கூடி இருக்கிறது தான். அந்த அன்பை அழிச்சிடக்கூடாது மாமா. நீ இவ்வளவு உறுதியா இருந்தனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணம்மா. சரி மாமா, சீக்கிரம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து படுங்க, நான் தூங்குறேன். இரு, இத புடி. இதையா? இந்த கை கொடு. நான் உன்கிட்ட கொஞ்ச நாளா ஒன்று சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்ற. அது என்னன்னா, ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு வந்து. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க இதை பிடிங்க. இதையா? இப்போவா? ஆமா. உங்க கையை கொடுங்க. என் கையா? கூச்சமா இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கும் புரியுது. எல்லை கோட்டை தாண்டாம படுத்து தூங்குங்க, புரியுதா? நாளை காலையில எழுந்து குளிச்சுட்டு விரதம் இருக்கணும்.
காளி அம்மா ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். கண்ணம்மா கண்ணம்மா, குட் நைட் மாமா. உனக்கு எனக்கும் மத்தியில ஊருப்பட்ட சாமி இருக்கு கண்ணம்மா. இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல கண்ணம்மா. ஏந்திரி கண்ணம்மா, நீ வரலன்னா நான் போறதுக்குள்ள வந்துருவேன். பேசாம போய் தூங்குங்க மாமா. குட் நைட். கண்ணம்மா, கடைசியில இந்த லட்டு தான் நமக்கு மிச்சம். ஓய், சஷ்டியை நோக்க சரவண பவன சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலும் பாதை. என்ன கண்ணம்மா? பூச்சி ரூம்ல பாட வேண்டிய பாட்டு கிச்சன்ல பாடிட்டு இருக்க? அது இல்ல, காலையில குளிச்சு முடிச்சதும் அப்படியே பாடி பாடி பழகிடுச்சு. அதான். போய் சாமி கும்பிட்டு வா போ. சாம்பாருக்கு பருப்பு வச்சிருக்கேன், இதை இறக்கி வச்சிடு. என்ன கண்ணம்மா, பயந்துட்டியா? பயமா? நான் எதுக்கு பயப்படணும்? அன்னைக்கு சாமி கும்பிடுறதுல வந்து பஞ்சாயத்துக்கு அப்புறம் நீ அஞ்சலிக்கு பயப்படுற, கரெக்டா? பாரு, குக்கர் ஒரு விசில போட்டு எஸ்ன்னு சொல்லுது. இல்ல அறிவு, அவ சாமி கும்பிட்டுட்டு போட்டுமேன்னு பார்த்தேன். யாரு? அஞ்சலி. அவ சாமி கும்பிட வருவா, இத வேற நீ எதிர்பார்த்த? அவ அன்னைக்கு சாமி கும்பிட வந்ததே உன்னை உசுப்பேத்தி கோவப்பட வைக்கிறதுக்கு தான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல கண்ணம்மா உன் தங்கச்சி. அவ வேற டைப்ல இருக்கா. அவ நல்ல பொண்ணு அறிவு. ஒருவேளை அவ புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் பழக தெரியாதவளா இருக்கலாம். ஆனா போக போக சரியாயிடும். தப்பா புரிஞ்சு வச்சிருக்க கண்ணம்மா. சுட்ட தேங்காய் மனமா ருசியா இருக்கும், ஆனா அது எங்க இருக்கு? எலி பொரியில இருக்கு. அது விஷமே இல்லைனாலும் அது தொடுறது உசுருக்கே ஆபத்தா போய் முடியும். அப்படி ஒரு சுட்ட தேங்காய் தான் உன் தங்கச்சி. இருந்துட்டு போட்டோம் அறிவு, நாம சிக்கல் இல்லாம இருந்துட்டு போவோம். நம்மளால ஒரு சண்டை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நீ இப்படியே இருந்தானா உன்னை ஏமாந்த சோனகிரி நினைச்சு உன் தலையில மிளகா அரைச்சிடுவாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படிதான் இருப்பேன். இங்க பாரு, உன்னை டஃப் ஃபைட் கூடன்னு சொல்லல, அவளுக்கு போட்டியா இருன்னு சொல்லல. கொஞ்சம் தைரியமா இரு. நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணு, அது போதும் கண்ணம்மா. எனக்கெல்லாம் இந்த இடம் கிடைச்சதே அதிகம். இத தக்க வச்சுட்டு வாழ்ந்தாலே போதும். இப்ப பாரு, நான் பூஜை ரூம்கே போல, விளக்கும் ஏத்தல, வத்தி கொளுத்தல, தீபாரதனையும் காட்டல. ஆனா நான் எப்பவும் போல சாமி கும்பிட்டுட்டேன். இதுல நான் எந்த விதத்திலயும் குறைஞ்சு போல. நான் சாமிக்கு எந்த குறையும் வைக்கலையே. ஏய், என்ன பண்ற? விட அறிவு, அவ காஃபி போட வந்திருக்கா. நீ சும்மா இருக்கணுமா? இங்க 2 பேர் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல, ஒரு வார்த்தை நான் காஃபி போட்டுக்கிட்டுமான்னு கேட்டியா? உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணாலும் வாய் பொத்திட்டு போறதுக்கு நாங்க என்ன சொம்பையா? அஞ்சலி அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு காஃபி குடுக்கலான்னு தான் வந்தேன். அது சொல்லிட்டு செய்யணும்ல. என்ன விடு, இங்க நிக்கிறது யார் தெரியுமா? கண்ணம்மா. அடிங்க, வாலிய போட்டனா? விடு, அவதான் கரெக்டா சொல்றாள். நான் கண்ணம்மா தானே. நீ கம்முன்னு இருக்கணுமா? சொல்லு, இது யாரு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கண்ணம்மா. கண்ணம்மான்னு சொல்லக்கூடாது. அவ இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இந்த வீட்டுக்கு நீ வேலைக்காரினா, இவ இங்க முதலாளி. அத புரிஞ்சுக்கணும். இந்த கிச்சனுக்குள்ள அவ இருக்கானா, அதுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். அவ சமைக்கிறானா, ஒரு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு அவகிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ல. இப்ப சொல்லு, இவ யாரு? கண்ணம்மா அம்மா, இந்த வீட்டு முதலாளி, மூத்த மருமக. அந்த பயம் இருக்கணும். இத நீ எப்பவுமே மறக்க கூடாது. போய் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வா, வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்புறமா டீயோ காஃபியோ ஏதோ பண்ணி தொலை போ. அவளை நம்ம காஃபி போட்டுட்டே போக சொல்லிருக்கலாம். இல்ல கண்ணம்மா, அவ இப்படி போறதுதான் நல்லது.
அவளை அனுப்புனாலே அந்த அஞ்சலி, அவளுக்கு தெரியணும் இந்த வீட்டுக்குள்ள நமக்கு 2வது இடம் தானே, அவளுக்கு நல்லா புரியணும். இந்த நிம்மி மாதிரி ஆளுங்களை நடுவுல வச்சு ஆட்ட காட்டினா ஒட்ட நறுக்கிடுவேன்னு புரியணும். அவ அங்க போய் என்ன சொல்லுவான்னு தெரியலையே. அவ என்ன சொன்னாலும் எப்படி குதிச்சாலும் அதை நான் பாத்துக்கிறேன். அது ஏன் பிரச்சனை? நீ கூலா இருக்கணுமா? ம். அத்தைய கைக்குள்ள போட்டுக்கிட்டா மட்டும் போதாதுமா, இன்னும் அந்த வீடு அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அம்மா, அந்த கண்ணம்மா நீங்க நினைக்கிற மாதிரி லேசுப்பட்ட ஆள் கிடையாது. எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. அம்மா, அவ பேசுறது இல்ல, ஆனா இந்த வீட்ல எல்லாரும் அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா அவங்க சொல்ற மாதிரி 2வது இடம் தான் நமக்கான இடமா இருக்கும். அந்த மாதிரி நடந்தா நான் இங்க வேலைக்கு வந்ததே வேஸ்ட்மா. காஃபி போட விடாம திருப்பி அனுப்பிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் ஆடத்தான் செய்யறாங்க போலயே. அம்மா, கொஞ்சம் இல்லம்மா, ரொம்பவே ஆடுறாளுக. அடுப்புல காஃபி பாத்திரத்தை எடுத்து வச்சா அதை இறக்கி வச்சுட்டு போன்னு மிரட்டிட்டு இருக்காளுங்க 2 பேரும். இதை இப்படியே விடக்கூடாது போலயே. அம்மா, பதிலுக்கு ஒரு ஆட்டம் ஆடுறதுதாம்மா நல்லது. அன்னைக்கு சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் காமிச்சிங்களே, அதே மாதிரி இன்னொரு ஆட்டம் காட்டணுமா அவளுக்கு. நீ வா, அவளை உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். யார வேலைக்காரின்னு விரட்டி விட்டாங்களோ அதே வேலைக்காரிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் அவங்களோட அகங்காரம் அடங்கும். அம்மா, நீங்க அவளை மிரட்டிட்டு இருக்கிறது உங்க மாமியாருக்கு எக்காரணம் கொண்டு தெரியக்கூடாது. இல்ல நிம்மி, என் மாமியாருக்கு இது தெரிஞ்சாலும் அத பிரச்சனையா எடுத்துக்க கூடாது. அதுதாம்மா ரொம்ப கரெக்ட். கண்ணம்மாக்கு எவ்வளவு குடுக்கறோமோ அதே அளவுக்கு அறிவுமணிக்கும் குடுக்கணுமா நம்ம. சரி வா, நான் என்னன்னு கேக்குறேன். சைத்தான் கூட வருதே. ஏய் கணமா கணமா, நான் பற்ற வைத்த நெருப்பொன்று, நான் பற்ற வைத்த நெருப்பொன்று, நான் பற்ற வைத்த நெருப்பொன்று. என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்க? இந்த சைத்தான் போய் அந்த சைத்தான் இழுத்துட்டு வருது. எனக்கு புரியலையா அறிவு? ஐயோ, புரிஞ்சாதான் நீலாம் விளங்கிடுவியே. அந்த நிம்மி சைத்தான் போய் அஞ்சலி சைத்தான இழுத்துட்டு வருது. ஐயோ, வேற என்ன சொன்னா? காஃபியை இறக்கி விடுன்னு சொல்றாமா. இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு பாரு. வா. இன்னைக்கு ஒரு கை பாத்துற இரு. ஐயோ, சண்டைலாம் வேணாம் அறிவு. நான் வேணா மன்னிப்பு கேட்டு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டுமா? காஃபி போட்டு கொடுத்து காலி அமைக்கி விடு. பேசுறிய பேச்சு. இங்க பாரு கண்ணம்மா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எல்லாம் நான் பேசிக்கிறேன். நான் பேசினா தப்பா ஆகாது. என்னை யாரும் கண்டிக்கவும் முடியாது, கேள்வியும் கேட்க முடியாது. இன்னைக்கு அவன் வரட்டும், நான் ஒரு ஆட்டம் ஆடுறேன். இப்ப எதுக்கு நீ இதை பத்த வச்ச? சும்மாதான். ஒரு நெருப்பு பொறி பக்கத்துல இருந்துச்சுன்னா இந்த சீன் நல்லா இருக்கும்ல. அப்போதான் உள்ளுக்குள்ள சூடு குறையாது. வார்த்தை எல்லாம் சும்மா கண்ணுன்னு வந்து விழும். நீ வேடிக்கை மட்டும் பாரு, கேள்வி எல்லாம் கேட்காத. இது ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ். நீ கொஞ்சம் தள்ளி நில்ல. வரா இரு. ஐயோ, பாத்தீங்களா? அமைதியா இரு. ஐயோ சும்மார. வா. என்ன கேட்ட கணமா? வெறும் அடுப்பு எதுக்கு எரிஞ்சிட்டு இருக்குன்னு கேட்டல? அந்த கேள்விய உன் தொங்கச்சி கிட்ட கேளு.
ஏய் கேள்றி, ஒரு காஃபி போட விடாம என்ன விரட்டி அடிச்சிங்கல்ல, அதான் ஏன்னு கேட்க அஞ்சலி அம்மாவே இங்க வந்திருக்காங்க. ஏய் நான் அதை கேட்க சொல்லல, என் அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு. வேலைக்கு வந்தா வேலையை மட்டும் செய்யணும். வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சீண்டி பார்க்க கூடாது. எங்க அக்காவை பத்தின குறைய என்கிட்டயே வந்து சொல்லுவியா? அத நான் கேட்டுட்டு உனக்கு சப்போர்ட் வேற பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்ணுமாவ என்ன நினைச்ச? அவ என்னோட அக்கா. இந்த வீட்ல என்னோட மூத்தாரோட மனைவி. நான் குடிச்ச ஜூஸ்ல விஷம் இருந்ததுதான், ஆனா அதை என் அக்கா தான் கொடுத்தான்னு நான் நம்பல. முதல்ல இந்த வீட்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா உன்னை மத்தவங்க ஒரு சொல் சொன்னா அதை என்னால தாங்க முடியாது. உன்னோட இடத்த நீ தான் பாதுகாத்துக்கணும் கண்ணம்மா. நீ இப்படியே இருந்தனா இதோ இந்த மாதிரி ஒருத்தி உன்னை அதிகாரம் பண்ணிட்டு தெரியவா. பயந்து பயந்து இருக்காதக்கா. துணிச்சலா பேச வேண்டிய இடத்துல துணிச்சலா பேசணும். ஏய் போய் மன்னிப்பு கேளு. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிட்டேன். காலை தொட்டு மன்னிப்பு கேளு போ. என்ன மன்னிச்சிருங்கம்மா. எந்திரி. இன்னொரு முறை இப்படி நடந்ததுன்னா இந்த வீட்ல உனக்கு இடமே கிடையாது. அப்படியே உன்னை அடிச்சு வெளியே துரத்திடுவேன். அறிவு, சித்தி இங்க வா. சித்தி வா, உன்னதான் பார்க்க வந்தேன். ராத்திரி காதுல இருந்த தோட கழட்டி வச்சேன். அது பச்சை கல்லு வச்ச தோடு. அத காணல. அது ரூம்ல எங்க இருக்குன்னு கொஞ்சம் போய் பாரு போ. சரி சித்தி. நிம்மி நீயும் சிரிக்கலாம், தப்பில்ல. சரி என்னடா தங்கச்சி உன் மேல பாசம் காட்டுறாளேன்னு பாத்தியா? வரும்போது நான் உன் மேல கோவமா தான் வந்தேன். நிம்மிக்கிட்ட உன்னை மன்னிப்பு கேட்க சொல்லலான்னு வந்தேன். ஆனா வரும்போது அத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் இப்படி ஒரு சீனை நான் கிரியேட் பண்ணேன். அம்மா நான் கூட பயந்து போயிட்டேன். என்னடா அஞ்சலி அம்மாவே நம்மள இப்படி பேசுறாங்களேன்னு. ஆனா உங்க பாட்டி எப்படியோ அப்படியே இருக்கீங்கம்மா நீங்க. இடம் பார்த்து அடிக்கிறீங்களே. நிம்மி அந்த மன்னிப்பு வேணா நீ திருப்பி வாங்கிக்கிறியா? வேண்டாமா, விடுங்கம்மா. இந்த வீட்டுக்குள்ள நீ எல்லாரும் நம்புற நல்லவ, ஆனா நான் நல்லவ மாதிரி நடிக்கிறவ. என்னைக்குமே அசலை விட போலிக்கு தான் மதிப்பு அதிகம். இந்த உலகம் டூப்ளிகேட்ட நம்புற உலகம். அதனால இனிமே எனக்கு தான் மதிப்பு அதிகமா இருக்கும்.
கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கெட்டவன்னு ஃபோக்கஸ் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரையும் நம்ப வைப்பேன். அஞ்சலி, நான் இப்போ உன்னை தப்பா எடுத்துக்கல. உனக்கு இங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அகிலன் உன்னை அவ்வளோ நேசிக்கிறாரு. நீ இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்ந்தனா இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னோட சந்தோஷம் எதுல இருக்குன்னு தெரியுமா? நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுல இருக்கு.